கமாடிட்டி ட்ரேடர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சேனல் வந்து புது சேனல் இப்போ தான் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் ஸ்டார்டிங்லேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வர்றோம். இது கொஞ்சம் பேசிக்காக தான் இருக்கும். ஏன்னா வந்து நான் வந்து கமாடிட்டி ட்ரேடிங் இனிஷியலாக வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு என்னென்ன டவுட்ஸ் இருந்துச்சோ அதைத்தான் வந்து ஒவ்வொன்றா வந்து நான் வீடியோவாக போட்டுக்கிட்டே வர்றேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த கமாடிட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல கமாடிட்டி நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சுருந்தாலுமே கமாடிட்டி செக்மெண்ட்டை வந்து நீங்கள் எனேபிள் வந்து பண்ணணும். ஏன்னா வந்து இந்த கமாடிட்டி செக்மெண்ட்டை நீங்கள் எனேபிள் பண்ணாமல் உங்களால் வந்து ட்ரேட் பண்ண முடியாது. ஆக்சுவலாக நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா, இந்த கமாடிட்டிக்கு வந்து தனியாக செக்மெண்ட் எனேபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமலே வந்துட்டு நான் வந்து எப்பயும் போல் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் தேடிக்கிட்டே இருந்தேன். எப்படி நான் வந்து கமாடிட்டி வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கமாடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணி பார்ப்பேன். பட் வந்து நான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி வந்து கமாடிட்டிங்கிறது என்ன அப்படின்னா வந்துட்டு பொருள் வர்த்தகம். இப்போது இதில் பொருள் வர்த்தகத்தில் வந்து எத்தனை இருக்குது, எத்தனை டைப் ஸ்கிரிப்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போது இதில் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னா, குரூட் ஆயில் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரூட் ஆயில் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா குரூட் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி வந்து இந்த கமாடிட்டியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெரிவேட்டிவ்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதாவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் கான்ட்ராக்டாக மட்டும்தான் நம்மளால் வந்து ட்ரேட் பண்ண முடியும். சில ஸ்கிரிப்டுக்கு வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கும் இருக்குது, சில ஸ்கிரிப்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் இருக்காது. ஓகே, இப்போ குரூடாயில் பொறுத்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸும் இருக்குது, ஃபியூச்சரும் இருக்குது. இப்போ குரூடாயில் பொறுத்தளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ ஆகஸ்ட் ஃபியூச்சர், டிசம்பர் ஃபியூச்சர், ஜூலை ஃபியூச்சர், நவம்பர் ஃபியூச்சர், அக்டோபர் ஃபியூச்சர், செப்டம்பர் ஃபியூச்சர் 6 கான்ட்ராக்ட் வந்து எனேபிளாக இருக்குது. இப்போது நம்மளுக்கு இது வந்து ஜூன் அப்படிங்கிறனால ஜூன் முடிச்சு இப்போ நம்ம ஜூலை வரப்போகிறனால ஜூலை ஃபியூச்சரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ட்ரேடிங் டெர்மில் இந்த மாதிரி ஆட் ஆயிரும். இதில் வந்து மோரில் போனீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து சில டீட்டெயில்ஸ்லாம் ஓகே. இப்போ வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகிற நாள் வந்து 20th ஜூலை. அதாவது இது வந்து ஜூன் 20 ஜூலை வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பைரி ஆகுது. நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து சிம்பிளாக வந்து சொல்லிடலாம், எல்லா கான்ட்ராக்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதத்தோட வியாழக்கிழமை வந்து எக்ஸ்பைரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே வந்து இந்த குரூட் ஆயிலோட கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகிற நாள் வந்து அந்த கான்ட்ராக்ட் கீழே வந்து போட்டிருப்பாங்க 20th ஜூலை வந்து எக்ஸ்பைரி ஆகுது. இதுவும் நம்ம நார்மலாக வந்து பண்ணுற மாதிரி தான். இப்போ இந்த இடத்துல நான் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் சேட் போட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் வந்து சேட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த சைடு வந்து சேட் வந்து லோடாக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டு தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. கமாடிட்டி மார்க்கெட் வந்து இன்னும் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. கமாடிட்டி மார்க்கெட் வந்து இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படின்னு தெரியும். டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போது கிட்டத்தட்ட 8:39. ஸோ 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. பட் வந்து மார்க்கெட் வந்து ஓடிட்டு இருக்கு. 11 மணி வரை மார்க்கெட் வந்து ரன் ஆகும். இந்த 6 மணிக்கு மேலே தான் வந்து இந்த கமாடிட்டி மார்க்கெட்டில் வந்து வாலட்டிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த 6 மணிக்கு மேலே தான் வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து உள்ளே வரும். ஸோ இந்த கமாடிட்டியில் மேக்ஸிமம் செக்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து யூஎஸ் மார்க்கெட், யூகே மார்க்கெட்டை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு டைமிங்கை பொறுத்து ஃபார் எக்ஸாம்பிள் யூகே மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதியம் போல் வந்து உள்ளே வரும். ஸோ அப்போ ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். யூஎஸ் மார்க்கெட் வந்து ஈவினிங் போல் வந்து உள்ளே வரும். ஸோ அப்போ ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அந்தந்த டயத்துலையும் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் நான் குரூட் ஆயிலே வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்னிங் இன்னைக்கு தேதி 26 15 மினிட்ஸ் கேண்டில் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வால்யூம் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு கேண்டில் 1.47, செகண்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 973, 822 இப்படி தான் வந்து வால்யூம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சின்ன சின்ன கேண்டிலாக தான் இருந்திருக்கு. பட் இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மதியத்துக்கு போல் வந்து பாருங்கள், ஆஃப்டர்நூனுக்கு மேலே 1.58, 2.53, 2.12. என்ன காரணம் அப்படின்னா யூகே மார்க்கெட் வந்து உள்ளே வந்திருக்கும். இதுவே வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஈவினிங் போல் ஒரு 5:30 6 மணிக்கு போல் வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6:30 மணி. இங்கே வந்து பாருங்கள் 3.89K. ஸோ 3000 கான்ட்ராக்டுக்கு மேலே வால்யூம் வந்து ட்ரேட் ஆகிருக்கு 4. ஏன்னா வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து பார்த்தீங்க ஈவினிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா
நம்மளுக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட்டும் உள்ளே வர்றனால வாலட்டிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா லோ ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹை வந்து 2968, லோ வந்து 2957, ஒரு 11 பாயிண்ட் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ட்ரேட் ஆகிருக்கு. மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 பாயிண்ட், மேக்ஸிமம் 10லேருந்து 11 பாயிண்ட் ஒரு 1/4 மணி நேரத்தில் ட்ரேட் ஆகிருக்கு. ஆனால் இதுவே 6 மணிக்கு மேலே பாருங்கள், அந்த கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6:30 மணி கேண்டில் வந்து பாருங்கள் இவ்வளோ பெருசாக வந்து விழுந்திருக்கு. ஏன்னா அப்போ தான் வந்து மார்க்கெட் வந்து உள்ளே வந்திருப்பாங்க. அந்த கேண்டிலோட லோ ஹை வந்து பார்த்தீங்கன்னா 2893, 2926, கிட்டத்தட்ட வந்து ஒரு 30-32 பாயிண்ட் பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. அடுத்துக்கடுத்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 20-30 பாயிண்ட் தான் ட்ரேட் ஆகிருக்கும். ஸோ ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் வந்து ஈவினிங்க்கு மேலே தான் வந்து வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த கமாடிட்டி ட்ரேடிங் யாருக்கு வந்து சூட்டபுளாக இருக்குன்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். மார்னிங் வந்து ஒர்க்குக்கு போயிட்டு இன்னொரு ஒர்க்குன்னு ஆஃபீஸில் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து இந்த கமாடிட்டி ட்ரேடிங் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களோட ஒர்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் 6 மணி வரை ஆஃபீஸில் வேலை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து இந்த கமாடிட்டி ட்ரேடிங்கை வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த கமாடிட்டி ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். கமாடிட்டி ட்ரேடிங்கை பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் இப்போ இந்த குரூட் ஆயிலே வந்து வரும் வீடியோக்குள்ளே வந்து ஸ்ட்ராட்டஜிஸ், எப்படி நம்ம குரூட் ஆயிலில் வந்து ட்ரேட் பண்ணலாம், எப்படி பை செல் எடுக்கிறது, என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குதுன்னு எல்லாத்தையுமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கிட்டு வர போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கவனமாக வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரும் வாரங்களில் வரும் நாட்களில் வந்து நம்ம ஒவ்வொன்றா இதை பற்றி பார்க்கலாம். ஓகே, நான் வேறொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.